இவர்தான் வளர்ந்து வரும் இளம் சிங்கம் ராமு. இவர்தான் சிங்கமான சீரிப்பாயும் சித்திரதேவன் கோவை மூர்த்தி. இவர்கள் இப்போது மோதப் போகிறார். நான் பார்த்த ராமோட ஹஸ்பண்ட் என்ன மன்னிச்சுங்க. இவர்தான் மிஸ்டர் கண்ணன், ஆல் எஸ்டேட் மாப்பிள்ளை. அவங்க சிஸ்டர் சீதா பாக்ஸிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எங்க பாக்ஸிங் இருந்தாலும் நிச்சயமா வந்துருவாங்க. அப்படியா? தட்ஸ் குட். கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் ராமு. ரொம்ப பிரமாதமா சங்கத்தை இருக்கு. உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. Thank you. இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல நான் உங்க ஃபேன் ஆயிட்டேன். ஓ, நாங்க வரோம். தெய்ய மூடு மூஞ்ச பாரு. அங்க உன் வாழ்க்கையே கெடுக்கிறதுக்கு சரி நடக்குது. என்னடி சொல்ற? அடிக்கடி இங்க வருவானே எங்க சொந்தக்கார பையன், அவன் தாண்டி சாம்பசிவம். ஞாபகம் இருக்கா? ஏன் இல்லாம கொடமுழகா மூக்கு கங்காரு மாதிரி என்னையே ஈன்னு பாத்துட்டு இருப்பானே அவன் தானே? அம்மாடி, கட்டிக்கு போற புருஷனை பத்தி அப்படிலாம் பேசக்கூடாதுமா. என்னடி விளையாடுற? கீழே போய் கேளு. உன் அண்ணனும் என் அக்காவும் இந்நேரம் உன் கல்யாணத்துக்கு நாள் கூட நிச்சயம் பண்ணிருப்பாங்க. ஓஹோ, உங்க அக்கா இத்தனை நாளா எங்க அண்ணனை ஆட்டி படைச்சிட்டு இருந்தா அது அவர் விதின்னு நான் சும்மா இருந்தேன். இப்ப என்னடானா ஏன் விஷயத்துல தலையிட ஆரம்பிச்சாச்சா? இரு, இப்ப எப்போ என்னன்னு கேக்குறேன். அந்த வேடிக்கை நானும் பார்க்க வேண்டாமா? இரு நானும் வரேன். பையனுக்கு ஏராளமான சொத்தும் இருக்கு. சரி. சொந்தக்கார பையன், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு உதவியாவும் இருக்கும். சரி. என்ன சரி? எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம் பண்ணி பேசுறேன்? உன் பேச்சுக்கு என்னைக்காவது நான் மறு பேச்சு பேசியிருக்கேனா? மறு பேச்சு பேச வேண்டாம். நடக்க வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டாமா? என்ன செய்யணும்னு சொல்லு, செய்யறேன். நீ எதுவுமே செய்ய வேண்டாம், எல்லாத்தையும் நானே கவனிச்சுக்கிறேன். அப்புறம் என்ன? கொஞ்சம் நில்லுங்க. இந்த விஷயத்தை உங்க தங்கச்சி கிட்ட சொல்லி அவளை சம்மதிக்க வைங்க. அந்த ஒண்ணை மட்டும் நீங்க செஞ்சா போதும். அவ சம்மதிக்கலைன்னா என்ன செய்யறது? என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. அவ இதுக்கு சம்மதிச்சாகணும். இல்லைன்னா யாருக்கோ கல்யாண பேச்சு நடக்கிற மாதிரி இருக்கு. யாருக்கு இல்ல சீதா, உனக்கு தான். எனக்கா? நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உங்ககிட்ட சொன்னா? இல்லமா, அது வந்து உங்க அண்ணிதான். எனக்கு யார் பேச்சு தேவையில்லை. எனக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நான் அவஸ்தைப்பட தயாரா இல்ல. இத பாருமா, மாப்பிள்ளைக்கு நிறைய சொத்து சுகம் இருக்கு, உங்க அண்ணிக்கு சொந்த வேற. அதோட அப்பாவி நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாரு. இந்த வீட்டுல எல்லாருக்கும் எடுப்பார்கள் பிள்ளையா இருப்பாரு. சீதா, எனக்கு எல்லாம் தெரியும்னா. இத பாரு, என் பேச்சுக்கு தலையாற்ற ஒரு தஞ்சாவூர் பொம்மையே நான் ஒரு காலம் என் புருஷனை ஏத்துக்க மாட்டேன். பாத்தீங்களா புடி வச்சு பேசுறத? சின்ன வயசுல இருந்தே உங்க தங்கச்சிக்கு செல்லம் கொடுத்து வளர்க்காதீங்கன்னு அடிச்சிருக்கேனே, கேட்டீங்களா? இப்ப உங்களே எதிர்த்து பேசுறா. அண்ணி, நான் உங்ககிட்ட பேசல, எங்க அண்ணன் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அனாவசியமா எங்க பேச்சுல குறுக்கிடாதீங்க. நான் உன்கிட்ட பேசல, என் புருஷன் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். பேசப்படுற விஷயம் ஏன் விஷயம்? அனாவசியமா ஏன் இப்ப 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க? யார் அடிச்சுக்கிறாங்க? அந்த மாப்பிளை கட்டிக்க இவளுக்கு கொடுத்து வைக்கல. ஓஹோ, அவ்வளவு பெரிய இடமோ? ஆமா, அது என்ன சந்தேகம்? அப்பேற்பட்ட பெரிய இடத்துல எதுக்காக என்ன கட்டி கொடுக்கணும்? உங்க தங்கச்சி ராதாவே கட்டி கொடுத்துடலாமே. ஆமா போனா, அப்படியே செஞ்சுட்டாங்க. அந்த மாப்பிளைய ராதாவுக்கே கட்டி வச்சுட்டா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு உதவியா இருக்கும். என்னத்தான் கடைசியில ஏன் பக்கம் சாயறீங்க? நான் மட்டும் தஞ்சாவூர் கல்யாணம்
நினைக்கிறீங்களா? போனா இனிமே இந்த இடத்துல நான் நிக்கிறது சரியில்லைன்னு நினைக்கிறேன். நீ என்ன முடிவு பண்றியோ அதுக்கு நான் சம்மதிக்க தயாரா இருக்கேன். வாராதா, பாக்ஸிங்க்கு நேரமாச்சு. போங்க, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை கட்டிக்க மாட்டீங்களா? நல்ல மாயவர செட்டு மாடா பார்த்து கட்டி வைக்கிறேன் உங்களுக்கு. ஆலியார் எஸ்டேட் அகிலாண்டேஸ்வரி பேத்தி புவனேஸ்வரியா கொக்கா பாக்குறேன்டி. வா. அன்பர்களே, ரசிக பெருமக்களே, நீங்கள் ஆவல் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சினிமா நடிகை, கவர்ச்சி கண்ணி, கைவிடாத மல்லிகை கமலாதேவி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். கமலாதேவி வந்துவிட்டார்கள், வந்துவிட்டார்கள். அமைதி, அமைதி. ரசிக பெருமக்களே, கமலாதேவி அவர்களை உங்கள் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறேன். அன்பர்களே, இவர்தான் மிஸ்டர் துரை, தென்னாட்டின் சிங்கம், சிறந்த குத்துச்சண்டை வீரர். அன்பர்களே, இவர்தான் மிஸ்டர் ராஜவேல், சினிமா நடிகை கமலாதேவியின் தம்பி. இவரும் பல குத்துச்சண்டை போட்டி நடத்தியிருக்கிறார். இவர் அனைவரையும் வருக வருக என்று உங்கள் சார்பில் வரவேற்கிறேன். கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பவர்ஃபுல்லா இருக்கும் போல இருக்கு. One, two, three, four, five, six, seven. உங்களை நான் பல படங்கள்ல பார்த்திருக்கேன். ஆனா இப்பதான் நேரா பார்க்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்க ரொம்ப அற்புதமா சண்டை போடுறீங்க. ஆளும் ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க ஏன் சினிமாவில் நடிக்க கூடாது? அதெல்லாம் வேண்டாங்க. பாக்ஸிங்ல உலக புகழ் பெறணும், அதான் என்னுடைய லட்சியம். தேங்க்யூ. ஓ, எக்ஸ்கியூஸ் மீ. என்னட்ட கொடுங்க. என்ன நீங்க மட்டும் தனியா நின்னுட்டு இருக்கீங்க? பெரிய சினிமா நடிகை உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது நாங்க அங்க வந்தா உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ? என்ன நீங்க புரியாம பேசுறீங்க. சுருக்கமா சொல்ல போனா உங்ககிட்ட இருந்து இந்த ரோஜா மலரை வாங்கணுங்கிற வேகம் தான் என்னுடைய வெற்றிக்கே காரணம். நிஜமா தான் சொல்றீங்களா? போக போக நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க. ஏங்க, இந்த ரோஜா பூ யார் கொடுத்தாலும் ஜெயிப்பீங்களா இல்ல இந்த சீதா கொடுத்தாதான் ஜெயிப்பீங்களா? கொஞ்சம் சும்மா இருண்டி. இந்த ராமுவுக்கு சீதா ரோஜா பூ கொடுத்தாதான் ஜெயிக்கும். சரி சரி, நேரம் ஆயிடுச்சு.
கொஞ்சம் இன்பம் கொஞ்சம் கொஞ்சுங்கள் மஞ்சம் கண்டு துள்ளும் பெண்மை துள்ளும் ஆசைக்கு வெட்கம் இல்லையே கண்ணா தங்கமான உடல் தழுவ வேண்டும் என உன்னை தேடுவது சொர்க்கம் பொங்கும் மாங்கடலில் நீந்தும் ஓடம் இது தேவையில்லை இனி வெட்கம் தங்கமான உடல் தழுவ வேண்டும் என உன்னை தேடுவது சொர்க்கம் பொங்கும் மாங்கடலில் நீந்தும் ஓடம் இது தேவையில்லை இனி வெட்கம் தோட்டத்தில் முல்லை ஆட்டத்தில் எல்லை தோட்டத்தில் முல்லை ஆட்டத்தில் எல்லை ஆனந்தம் கொஞ்சம் இல்லை காதல் பேச வரும் பிள்ளை கையில் ஆட வரும் பிள்ளை மெதுவா கொடவா என்னை பொன்னாக பூவாக கொத்தோடு கொண்டாடவா அள்ளுங்கள் பெண்ணை கையில் கொஞ்சம் இன்பம் கொஞ்சம் கொஞ்சுங்கள் மஞ்சம் கண்டு துள்ளும் பெண்ணை துள்ளும் ஆசைக்கு வெட்கம் இல்லையே கண்ணா இன்னும் கொஞ்சம் பால் பாய்ச்சி போதும் நான் நிறைய சாப்பிட்டேன். என்னங்க நீங்க இவ்வளவு சீக்கிரமா முடிச்சிட்டீங்க குத்து சண்டை போடுறவங்க 20 முட்டை 5 கோழி 50 இட்லி அப்படி இப்படி சாப்பிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க சாதாரணமா சாப்பிடுறதை விட ரொம்ப குறைவா சாப்பிடுறீங்க மல்யுத்தம் செய்யறவங்க ஹெவி வெயிட் சாம்பியன் இவங்க எல்லாம் பாடி டெவலப் பண்றதுக்கு அப்படி சாப்பிடுவாங்க. அப்படியா வாங்க. வாங்க. கொஞ்சம் உட்காருங்க இதை வந்துட்டு இது நான் உங்களுக்கு கொடுக்கிற அன்பளிப்பு எனக்கு எத்தனையோ ஃபேன்ஸ் இருக்காங்க ஆனா நான் உங்க ஃபேன் ஆயிட்டேன் இதை மறுக்காம ஏத்துக்கங்க என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க என்னுடைய ஃபேன் சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதனால இதையெல்லாம் கொடுத்து என்ன திரும்பப்படுத்தாதீங்க. ராமு எனக்கு எவ்வளவோ சொத்து சுகம் பேரு புகழ் எல்லாமே இருக்கு இருந்தாலும் என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லையே. எதனால அப்படி நினைக்கிறீங்க? பொண்ணா பிறந்துட்டேனே அதனால நம்ம நாட்டுல சாதாரணமா ஒரு ஆம்பளைய பார்த்தா நீங்க என்ன வேலை செய்றீங்க உங்க அப்பா யாருன்னு கேக்குறாங்க உங்க மனைவி யாருன்னு யாருமே கேக்குறது இல்ல. ஆனா வயசுக்கு வந்த ஒரு பொண்ணை பார்த்துட்டா முதல் கேள்வியா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா குழந்தைங்க இருக்கான்னு கேக்குறாங்க. இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு பொண்ணுக்கு எல்லாத்தையும் விட கண் நிறைஞ்ச கணவனும் ஒரு நல்ல குடும்பமும் தான் அவசியங்கிறது புரியுது இல்லையா? ஆமாங்க. அதுல என்னங்க சந்தேகம்? சந்தேகம் இல்லைங்க அதெல்லாம் எனக்கு அமையலைங்கிற ஏக்கம். என்னங்க இது? நீங்க மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா கோடீஸ்வரன்ல இருந்து கோடி விட்டு குப்புசாமி வரைக்கும் நான் நீனு போட்டி போட்டு கியூ நிற்க மாட்டாங்களா? அவங்க எல்லாம் என் பணத்தையோ என் புகழையோ அல்லது என் அழகையோ தான் விரும்புறாங்க. அது ஒரு விதமான ஆசை உண்மையான அன்பு இல்லை. அதனால அந்த ஆசைக்கெல்லாம் பலியாகாத உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறேன். ஏன் சிரிக்கிறீங்க? எனக்கு நடிகைகள்னால பிடிக்காதுங்க. பலரை தொட்டு நடிக்கிறவங்களாச்சே கெட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படி சொல்லல. நடிக்க வந்தவங்களுக்கு உள்ளம் உணர்ச்சி அன்பு இதெல்லாம் இருக்காதுன்னு சொல்றீங்களா? நான் அப்படியும் சொல்லல. பின்ன ஏன் பிடிக்காதுன்னு சொல்றீங்க? தயவு செஞ்சு எனக்கு காரணம் கேட்காதீங்க. நடிகைன்னு சொன்னாலே எனக்கு ஒரு அலர்ஜி. கங்கையில மூழ்கி பாவத்தையும் போக்கலாம் உயிரையும் போக்கலாம். அது அவங்கவங்க மனநிலையை பொறுத்தது. நீங்க நடிகையும் ஒரு பெண் தான முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்னோட நிம்மதியா வாழ முடியும். என்ன சொல்றீங்க? என்னால நீங்க சொல்றத கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியலீங்க. இந்த சினிமா உலக காதல் கல்யாண விவகாரங்களை பத்தி நான் பத்திரிகையில படிச்சிருக்கேன். எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காதுங்க. எது இருக்குதோ இல்லையோ எனக்கு வீட்டுல நிம்மதி இருக்கணும். அதை உங்களால கொடுக்க முடியாது. நிச்சயமா ஒரு நடிகை எனக்கு மனைவியா இருக்க முடியாது. உங்களுக்காக நான் இந்த தொழிலையே விட்டுட்டு உங்க முன்னால ஒரு சாதாரண பெண்ணா வந்து நின்னா என்ன உங்க மனைவியா ஏத்துக்குவீங்களா? ஏத்துக்கிறதுனால எதிர்காலத்துல பல கஷ்டங்களும் துன்பங்களும் வரலாம். அதையெல்லாம் கூட எதிர்த்து போராடி ஜெயிச்சிடலாம். ஆனா உங்களுக்கெல்லாம் கடந்த காலம்னு ஒண்ணு இருக்கே, அதை யாராலையும் ஜெயிக்க முடியாது. அப்படின்னா எந்த காலத்திலையும் நான் பாக்ஸர் ராமுவா தான் இருக்க விரும்புறேன்னு தவிர ஒரு நடிகையோட கணவனா இருக்க விரும்புறேன்.
உங்களுக்கான அனுதாபப்படுறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டின்னர். குட் பை. பீமா, ஹாய் சீதா, நீ எங்க? நீங்க எங்க போயிட்டு வரீங்க? நான் கமலாதேவி விட்டு டின்னருக்கு போயிட்டு வரேன். தெரியுமே. தெரியுமா? ஆமா, நீங்க அவளோட ஆடி பண்ணதை நான் பார்த்தேன். ஆடி பண்ணதியா? எங்க? கனவுல. அதானே. என்ன அதானே? இப்ப நேரம் என்ன தெரியுமா? இவ்வளவு நேரம் ஒரு நடிகை வீட்டுல இருந்துட்டு வந்தா ஊர் உலகம் என்ன சொல்லும்? அம்மா தாயே, என்ன அதிகாரம் தூள் பறக்குது. இப்படி கண்டித்து கேட்க ஆள் இல்லைங்கிற நினைப்புல தானே நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துக்கு போயிட்டு வரீங்க. இனிமே அதெல்லாம் நடக்காது. நான் எங்க வேணாலும் போவேன், எப்ப வேணாலும் வருவேன். என்னமோ கட்டிக்கிட்ட மாதிரி மிரட்டுறிய. கட்டிக்கிட்டு தான் மிரட்டணுமோ? கட்டிக்க போற மிரட்டினா செல்லாதோ? செல்லும் செல்லும். ஆனா என்ன கேட்காம நீயாவே ஒரு முடிவுக்கு வந்தா அது செல்லுமா? சொல்லுமா? என்ன நானா ஒரு முடிவுக்கு வந்தேனா? மறுபடியும் கேக்குறேன், உங்க மனசுல அந்த எண்ணமே இல்ல? இல்லை. இல்லன்னு என்னால எப்படி சொல்ல முடியும்? இருக்கு இருக்கு. ஆனா அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் தான் எனக்கு தெரியலன்னா அதனால. கமலாதேவி விஷயத்தையே நீங்க சொல்லாம நான் தெரிஞ்சுக்கிட்டேனே, இதை என்னால புரிஞ்சுக்க முடியாதா? சீதா, இருந்தாலும் நீ ரொம்ப புத்தாலி. தொட்டு பேசுற வேலை எல்லாம் இப்ப வச்சுக்காதீங்க. பின்ன எப்ப வச்சுக்கிறது? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். அப்போ நம்ம கல்யாணம் எப்போ? என்ன கேட்டா ஒரு நல்ல நாளா பார்த்து எங்க அண்ணா கிட்ட வந்து பேசுங்க. நான் வரட்டுமா? இந்த கேள்வி உங்களுக்கு அவசியம் தானா? பரம்பரைக்கு அவமானத்தை தேடி தர அளவுக்கு நீ நடந்துக்கிற. அந்த பரம்பரை பணக்கார பரம்பரையா இருக்கலாம், அதுக்காக எங்க பரம்பரை ஒண்ணு தரங்கிட்டு போகல. நீ அர்த்த ராத்திரியில ஒரு ஆம்பளை தேடி போயிட்டு வரவளுக்கு பரம்பரை என்னடி வெளி கிடக்கு பரம்பரை? அண்ணி ஏண்டி கத்துற? ஒரு குத்து சண்டைக்காரனுக்கு ரோஜா பூ கொடுக்கறதும் அவனை பார்த்து பல்ல காட்டுறதும் போய் இப்ப ராத்திரி வேளையில அவனை தேடி ஓடுறியே, உனக்கு வெட்கமா இல்ல? உனக்கு வெட்கம் இல்லாம இருக்கலாண்டி. ஆனா இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சா எல்லாரும் ஏன் முகத்துல தாண்டி காரி துப்புவாங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சுதானே ஆகணும். அப்படி தெரியும் போது நீங்களும் அந்த ஊரோட சேர்ந்து எங்களுக்கு அச்சதை தூவி ஆசீர்வாதம் பண்ணலாம். நீ ஓஹோ, உன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருக்கா? இந்த புவனேஸ்வரி உயிரோட இருக்க வரைக்கும் அது நடக்காதடி. ஏன் இப்படி ராத்திரி நேரத்துல ரெண்டு பேரும் சத்தம் போடுறீங்க? ஆமா, இப்படி ஒண்ணுமே தெரியாம நீங்க கண்ணை முடிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த வீட்டுல நடக்க கூடாததெல்லாம் நடக்குது. அப்படி என்ன நடந்தது? அந்த குத்து சண்டைக்காரனோட உங்க தங்கச்சி பழகுறான்னு நான் சொன்ன போதெல்லாம் அவ குழந்தடி, வினயம் இல்லாம பழகிறத தப்பு கணக்கு போடாதேன்னு சொன்னீங்களே, இப்ப கணக்கே தீந்து போச்சுங்க. உங்க தங்கச்சி அவனைத்தான் கட்டிக்க போறாளா? அதுக்கு நாம ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணணுமா? அப்படியா சொன்ன சீதா? உங்களால அண்ணி பேச்ச மீறி நடக்க முடியாது, என்னால ராமு பிரிஞ்சு வாழ முடியாது. அதுக்காக வீட்டை விட்டு வெளியே போறதா? வேற வழியே இல்லையே. அந்த குத்து சண்டைக்காரன் இன்னைக்கும் நாளைக்கு உயிரை கையில பிடிச்சிட்டு சண்டை போடுறான். பொட்டுன்னு ஒரு நாளைக்கு சண்டையில மண்டையை போட்டுட்டா என்னமா பண்ணுவ? உங்க எண்ணமே ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு கோழைக்கு மனைவியா வாழ்றதை விட ஒரு வீரனுக்கு விதவையா வாழ்றதையே நான் பெருமையா நினைக்கிறேன். அந்த பெருமை சோறு போடாதீங்கம்மா. அப்படி ஒரு நிலைமை வந்தா அதுக்கப்புறம் இந்த புவனேஸ்வரி தான் காலம் பூரா உனக்கு படி அளந்தாகணும். அண்ணி, உங்க ஆசீர்வாதத்தினாலே எனக்கு அப்படி ஒரு நிலைமை வராது. அப்படியே வந்தாலும் சத்தியமா நான் உங்க வீட்டு வாசலையே மிதிக்க மாட்டேன். ஏன்னா எங்க பரம்பரை ஏழை பரம்பரையா இருந்தாலும் அது மானத்தோட வாழ்ந்த பரம்பரை. அண்ணா, உங்களை அவமானப்படுத்தணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. நான் இந்த வீட்டை விட்டு போறது தவறுதான்னு தெரிஞ்சும் நான் போறது என்னுடைய வாழ்க்கையில ஒரு தவறு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். என்ன மன்னிச்சிருக்கண்ணா. ராதா, நான் போயிட்டு வரேம்மா. சீதா, எங்க போறீங்க? நீங்களும் போறதா இருந்தா திரும்பி வரதில்லைங்கிற முடிவோட போங்க. நாம இதுவரை சந்திச்ச போட்டியில இதுதான் சரியான போட்டி. நீ எப்படி ராமுவ மண்ணக்கவ வைக்கணும்? 4 வருஷமா காப்பாத்தின சாம்பியன் பட்டத்தை போட்ட விட்டுடான். என்ன அப்படி சொல்லிட்டு என் உயிரை கொடுத்து அது வெற்றி பெற முயற்சி பண்றேன். முயற்சி பண்றேன்னு சொல்லாத, கண்டிப்பா ஜெயிப்பேன்னு சொல்லு. துரை, நீ தோத்து போயிட்ட. உன்னை வச்சு நான் நடத்துற ஷோ பிசினஸ் டல்லாய். ராஜவேலு, ராமுவுக்கு இடது கையில ராட்சச பலம். அவனை ஜெயிக்கிறது சுலபமான காரியம் இல்லை. அதுக்காக நான் பயந்தேன் மட்டும் நினைக்காத. எதிரி பலத்தை குறைச்சலா மதிப்பிடுறது வீரனுக்கு அழகல்ல. அதுக்காகத்தான் சொல்றேன். ஏண்டா கனவா பேட்ட பயில்வா, பாஸ் நம்ம துரை ஜெயிக்கணும்.
அதுக்கு ஒரு வழி சொல்லு. அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது பாஸ். என்னது? துரை ஜெயிக்கணும்னா ராமு தோக்கணும். தோக்கடிக்கிறியா? இல்ல பாஸ், நான் பார்த்ததை வச்சு சொல்றேன். துரையால ராமுவை தோக்கடிக்கவே முடியாது. துரை ஜெயிக்கணும்னா ராமு தானா தோத்து போக நாம தான் ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணும். கரெக்ட் கனவா பேட்டை. நான் ராமுவை கனெக்ட் பண்றேன். மிஸ்டர் ராமு, வாங்க வாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ எஸ், நீங்க தானே கமலாதேவியோட பிரதர்? எஸ். வாங்க உட்கார. ராமு, நீங்க ஆலியார் எஸ்டேட் மாப்பிள்ள கண்ணனோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு தான் கேள்விப்பட்டேன். என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு அப்படியே என்னால் ஆன இந்த சின்ன பிரசன்டேஷனை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். லேக் ஆஃப் மணி இஸ் த ரூட் ஃபார் ஆல் ஈவில்ஸ் அப்படின்னு நான் சொல்லல, பேரறிஞர் பெர்னாட் ஷாவே சொல்லியிருக்காங்க. நீங்க பெரிய இடத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படும். கமான் டேக் இட். எனக்கு பணம் தேவைங்கிறதுக்காக நீங்க தேவையில்லாம இந்த பணத்தை எனக்கு கொடுக்க மாட்டீங்களே. உங்க தேவை என்ன? நீங்க என்ன தேடி வந்த காரணம் என்ன? அதை சொல்லுங்க. நாளைக்கு உங்களுக்கும் துரைக்கும் நடக்க போற ஃபைனல் மேட்ச்ல நீங்க தோத்து போகணும். அதுக்கு அட்வான்ஸ் தான் இந்த 2000 ரூபாய். வெற்றியை விலை கொடுத்து வாங்க திட்டமா? மேன் இஸ் நாட் மேட் ஃபார் டிஃபீட் மிஸ்டர் ராஜவேலு. பணத்தினால எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் நினைக்கிற உன்னை போல உள்ளவங்க பணத்துக்காக எதையும் செய்வாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நீங்க சண்டை போடுறதே பணத்துக்காகத்தானே மிஸ்டர் ராமு. இந்த சண்டையை நீங்க ஜெயிச்சா உங்களுக்கு கிடைக்க போறது 5000. ஆனா தோத்து போயிட்டா நான் உங்களுக்கு கொடுக்க போறது 10000. என்ன சொல்றீங்க? சொல்றதுக்கு என்ன இருக்கு? போட்டியை சூதாட்டமாக்குறது உண்மையான வீரனுக்கு அழகு இல்ல, ஜனங்களை ஏமாத்துறது அயோக்கியம். ஆமா, பெரிய ஜனங்க 2 சேவல சண்டை போட விட்டு அதுங்க ரத்தம் சிந்தி சண்டை போட ரசிக்கிற கொடூரமான ஜனங்க. மிஸ்டர் ராமு, உங்க உடம்புல பலம் இருக்கிற வரைக்கும் கைதட்டி ஆரவாரம் செஞ்சு மரியாதை கொடுக்கிற இதே ஜனங்க தான் உங்களுக்கு வயசாகி உடம்புல பலம் குறையும் போது உங்களையே கேலி செய்வாங்க. அது மட்டும் இல்ல, எதிர்காலத்துல உங்களுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தா யாருமே உதவிக்கு வர மாட்டாங்க. ராமு, நீங்க தனி ஆளா இருந்தா பரவாயில்ல. உங்களை நம்பி தன் சொத்து சுகம் எல்லாத்தையும் உதறி எறிஞ்சிட்டு ஒருத்தி வந்திருக்கா. அவளை வாழ வைக்க வேண்டியதும் அவளுடைய பிற்கால வாழ்க்கைக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்க வேண்டியதும் உங்க பொறுப்பு இல்லையா? இந்த பணத்துக்காக நான் அவளை தப்பு தண்டா பண்ண சொல்லல. வீணான ஆரவாரத்துக்கும் வெட்டி கூச்சலுக்கும் நீங்களும் துறையை அடிச்சுக்கிட்டு சாகணும். பேசாம என் குரூப்ல சேர்ந்துருங்க. ஒரு ஊர்ல நீங்க ஜெயிச்சிடுங்க, இன்னொரு ஊர்ல அவன் ஜெயிச்சுட்டு போட்டோம். மிஸ்டர் ராம், இதுக்கு நீங்க சம்மதிச்சீங்கன்னா உங்க எதிர்கால வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் நான் செஞ்சு தரேன். வசதியான வாழ்வுக்காக என்னுடைய லட்சியத்தையே அடமான வைக்க சொல்றீங்களா? ஒரு காலம் முடியாது. அழிகு சாமான் பாக்கிய 1ஆம் தேதி தர்றேன்னு 3 மாசமா சொல்றீங்களே, எப்பதான் தர போறீங்க? பால் பாக்கிய தரலன்னா நாளையில இருந்து கண்டிப்பா பால் ஊத்த மாட்டேன். பணத்தை விட லட்சியம் தான் முக்கியம் நினைச்சேன். ஆனா அந்த லட்சியத்தை விட மானம் தான் பெருசுங்கிறது இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக என் லட்சியத்தையே உங்ககிட்ட அடகு வைக்கிறேன்ப்பா. குட், தட்ஸ் குட். மிஸ்டர் ராமு, நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல நீங்க That's fine.
இந்த போட்டியில் நீங்கள் ஜெயித்தால்தான் நான் உங்களுக்கு குழந்தை பெற்று தருவேன். கேட்கலையே, என் காது செவிடாயிடுச்சா? என் காது செவிடாக்குன்னு உன்னை பழி வாங்க விட மாட்டேன்டா. முதல்ல டாக்டர் வாங்க. என்ன முறைக்க வேண்டியிருக்கு? உங்க ஆளு முறைச்சு காலே காலி, நீங்க முறைச்சிங்க ஆளே காலி ஆயிடுவீங்க. இதை விட பெருசா நான் சத்தம் போடுவேன். இந்தாங்க நீங்க கொடுத்த பணம். இனிமே இந்த மா 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 மாதிரி ஈனப்பழப்பு நடத்த வேண்டாம்னு அண்ணன் சொல்லிட்டு வர சொன்னாரு. நான் வரட்டுமா? அவரை நல்ல ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போங்க. போடா. என்னங்க, இதுவரைக்கும் எனக்கு ஏதாவது வேணும்னு நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேனா? இல்ல. நீங்க என்கிட்ட ஏதாவது கேட்டு நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேனா? இல்லவே இல்ல. இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், இல்லைன்னு சொல்லாம செய்வீங்களா? தாராளமா கேளு. தயவு செஞ்சு இந்த பாக்ஸிங் தொழிலை விட்டுடுங்க. நீ என்ன சொல்ற? எனக்காக நீங்க இதை செய்யக்கூடாதா? இன்னைக்கு அந்த துரை காது செவிடா எப்படி துடிச்சா, இதே நிலைமை நாளைக்கு உங்களுக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்? வராதுன்னு சொல்லி நான் உன்னை ஏமாத்த விரும்பல. அப்படியே எனக்கு நிலைமை வந்தாலும் அதை தாங்கிக்கிற மனப்பக்குவம் உனக்கு வேணும். சீதா, முன்னெல்லாம் நான் சண்டை போடுற போது சிரிச்சுக்கிட்டே ரசிப்பேன். இப்ப திடீர்னு உனக்கு என்ன வந்துருச்சு? அப்ப நான் உங்க ரசிகை, இப்ப நான் உங்க மனைவி. அப்ப பாக்ஸிங்க ஒரு விளையாட்டா பார்த்து ரசிச்சேன். இப்ப என் வாழ்க்கையே ஒரு விளையாட்டா போயிடக்கூடாதுன்னு நினைச்சு ஆடுறேன். சீதா, இந்த உலகத்துல சில பேர் வாழறாங்க, பல பேர் பிழைக்கிறாங்க. ஆனா ரொம்ப சில பேர் தான் வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்ந்து அந்த லட்சியத்துக்காக உழைக்கிறாங்க. முதல் ரகம் சொன்னேன் வாழறவங்கன்னு. அவங்களுக்கு வசதிதான் முக்கியம், ஆனா இதயமே கிடையாது. இரண்டாவது ரகம் பிழைக்கிறவங்க. அவங்களுக்கு மானமும் கிடையாது, அறிவும் கிடையாது. எப்படியாவது வாழ்க்கையை ஓட்டினா போதும்னு கடவுள் கொடுத்த கைகளை கட்டி நின்னு வாழ்க்கையை நடத்துறாங்க. ஆனா மூணாவது ரகம் இருக்கு, அவங்க தனித்தன்மை உள்ளவங்க. தன்னுடைய லட்சியத்திற்காக தன் வாழ்க்கையே இழக்க தயாரா இருக்காங்க. அப்படிப்பட்ட ரகத்தை சேர்ந்தவன் தான் நான். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா பாக்ஸிங் தான் என்னுடைய முதல் மனைவி. அதுல உலக புகழ் பெறணுங்கிறது தான் என்னுடைய லட்சியம். உங்க லட்சியத்துக்கு குறுக்கி நிக்க நான் விரும்புறேன். ஆனா எங்க அண்ணி இருக்கே, அது ஒரு கருணாக்கு. எதையாவது சொல்லி தொலைச்சிருச்சுன்னா அது பழிச்சிடும். நான் வீட்டை விட்டு வரும்போது ஏன் நிறுத்திட்ட? ஒரு குத்துச்சண்டைக்காரன் நம்பி போற, கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுக்கு நீ விதவையாத்தான் திரும்பி வரப்போறேன்னு வாழ்க்கை அனுப்பிச்சிருப்பாங்க. அவ்வளவுதானே? ஆமாங்க. பைத்தியம் பைத்தியம். பாரு, எனக்கு பாக்ஸிங் சொல்லி கொடுத்தாரு என்னுடைய குருநாதர். அவருக்கு இதை விட பெரிய கருணாக்கு. அவர் என் திறமையை பார்த்துட்டு என்கிட்ட சொன்னார், ஏ ராமு, நீ உலக புகழ் பெற போற, உன்னை ஜெயிக்க யாராலையும் முடியாதுன்னு சொன்னார். என் குருநாதர் கருணாக்கு வசதியா இல்ல உங்க அண்ணி கருணாக்கு வசதியா பார்க்கலாமா? நீ ஒரு விஷயத்தை வந்துட்ட. என்ன விஷயம்? நான் சண்டையில ஜெயிச்சா எனக்கு ஒரு குழந்தை பெத்து தரேன்னு சொன்னீங்க, அதை மறந்துட்டியா? என்ன? எனக்கு என்ன தெரியும்? கருணாக்கு குருநாதர் கல்யாணம் ஆன உடனே எனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணிருக்கார். அதனால கருணாக்கு குருநாதர் ஆண் குழந்தை. என்ன கேட்டீங்க? நான் பாப்பாவை கேட்டேன். பாப்பாவை முத்தா குடுமா. பாடுறா, என்னவ என் முகத்தை பார்க்க மாட்டேன், நான் தூங்கிட்டே இருக்கிறான். அண்ணன் அண்ணன் என்ன என்ன குழந்தைக்கு என்னென்ன தெரியும்? முகத்தை பார்க்க குறைஞ்சது 3 மாதம் ஆகும். 3 மாசமா? அவ்வளவு நாளா? ஜிஜி ஜிஜி, வயசுத சோம்பேறியா இருப்பான் போல இருக்க. ஆமா, இவர் மட்டும் முளைச்ச 3 நாள்ல இவங்க அப்பா அம்மா முகத்தை பார்த்திருப்பாரு. இப்பவே பிள்ளைக்கு சப்போர்ட்டா? பின்ன என் பிள்ளை கேலி செஞ்சா எனக்கு கோவம் வராதா? பாத்தியாடா,
இப்பவே உங்க அம்மா என் பிள்ளை உன் பிள்ளைன்னு பிரிக்க ஆரம்பிச்சு. பிரிவை பத்தி பேசாதீங்க. எங்க அண்ணன் பிரிவியே என்னால தாங்க முடியல. பாவம், குழந்தையே இல்லாதவரு நம்ம குழந்தைய பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? தப்புமா தப்பு. இனிமே நான் அப்படி பேசவே மாட்டேன். ஏய் வாட பாபு. அம்மா, அப்பா எப்பமா டெல்லியில இருந்து வருவாரு? பாக்ஸிங் டோர்னமெண்ட் 2 நாள்ல முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே வந்துருவாரு. அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டே நாடகம் எல்லாம் நடத்துறாங்க. அதுக்கு நீங்களாவது வாங்கம்மா. நிச்சயம் வரேன்டா கண்ணா. இந்தா டாடா.